ஹலோ கைஸ். நம்மளோட சின்ன வயசுலேருந்தே நம்ம கேட்டு வளர்ந்த விஷயம், நம்மக்கிட்ட நிறைய பேர் சொன்ன அந்த விஷயம் என்னன்னா, நீ 10th நல்ல மார்க் எடு, நீ வந்து 11th 12th வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். நீ வந்து 12th நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீ காலேஜ் போனக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. நீ காலேஜ் லைஃப் மட்டும் நீ முடி, நீ வேலைக்கு போனக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வேலை தேடுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அந்த வேலையில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும். அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு வேலை கிடைச்சி அந்த வேலை நமக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலைக்காகவோ இல்லை வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, தனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நான் வந்து இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிப்பேன், எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை தான் வேணும், அதனால் கவர்மெண்ட் வேலைக்குன்னே தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வேலைக்காக உட்காந்து டிஎன்பிஎஸ்சி உட்காந்து கோச்சிங் கிளாஸ்லாம் போய் படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு சொல்லி அந்த லட்சியத்தோட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, இன்னும் மேலே படிக்கலாமான்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா, நான் என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, இல்லை நான் இந்த இடத்துல என்ன முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம சேனல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு மேக் குட் டிசிஷன் வித்தவுட் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணன், ராம், லட்சுமணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படிச்சுட்டு வராங்க. இதில் லட்சுமணன் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையன். ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை அப்படியே கேட்டுப்பான். டீச்சர் சொன்னாலும் சரி, இல்லை அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாலும் சரி, யாராச்சும் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே நல்லா கேட்டு அதை அப்படியே நடப்பான். அது மட்டும் இல்லாமல் விளையாடவும் போவான். அவன் வேலையை அவன் கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பான். ராமுங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக படிக்கக்கூடிய பையன் தான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஏதாச்சும் சொன்னால் எனி டைம் கேட்க மாட்டான், எப்பயாச்சும் கேட்பான், சில சமயம் கேட்க மாட்டான், அசால்ட்டாக விட்டுருவான். அவன் வந்து பசங்க கூட சுற்றிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக அப்படியே அந்த பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். அடுத்தது கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். விளையாட்டுலையும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். பக்கத்தில் சுற்றி இருக்க பசங்களுக்குலாம் நல்லா விளையாடவும் செய்வான். இப்போ வந்து அடுத்தவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அதை மட்டும் தான் அவன் செய்வான், அது தப்பாக தான் செய்ய மாட்டான். அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறது வந்து இவனுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மட்டும் தான் செய்வான், இவனுக்கு பிடிக்கலனா அவன் செய்ய மாட்டான். இந்த கிருஷ்ணன் பையனை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லை வெளியில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இந்த கிருஷ்ணன் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி 3 வேறு கேரக்டர் கொண்ட 3 வெவ்வேறு பசங்க இருக்காங்க. இதில் லட்சுமணன் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா படிக்கிற பையன், யாராச்சும் சொன்னால் அதை அப்படியே கேட்டுக்குவான். இந்த பையன் 8வது 9வது எல்லாரும் நல்லா படிச்சுட்டான். 10வது நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறான் பப்ளிக் எக்ஸாமில். இந்த பையன் 10வது முடிச்சுட்டு 11th போய் ஜாயின் பண்ண போகிறான். அதில் வந்து என்ன குரூப் எடுக்குன்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு தெரியல. ஸோ அவங்க ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க அவங்களாம் சொல்கிறாங்க, நீ இந்த குரூப் எடுத்து படிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவன் அந்த குரூப் எடுத்து படிக்கிறான். அது கொஞ்சம் கஷ்டமான குரூப் தான், இருந்தாலும் எடுத்துட்டான். அதனால் படிக்கணும்னு சொல்லி படித்து அதை பாஸ் ஆகிறான் 11th 12th. 11th 12th பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பையன் 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறான். அது எந்த காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவனால் முடிவெடுக்க முடியல. ஸோ எந்த காலேஜ் போகலாம், எந்த குரூப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனால் முடிவு எடுக்க முடியல. அதுவும் அவங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறான். அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் எடுத்து படிக்கிறான். காலேஜில் பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துக்கிற அந்த குரூப் வந்து ரொம்ப கஷ்டமான குரூப் தான், இருந்தாலும் ஏதோ படித்து முடிச்சிடுறான். இப்போ அந்த பையன் காலேஜை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு என்ன வேலைக்கு போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு சுத்தமாக ஒரு ஐடியா கூட இல்லை. அவனுக்கு வந்து ஒரு இலக்கையே இல்லை நம்ம எந்த வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் 10th முடிச்சோன்னு 11th பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்லி தான் ஜாயின் பண்ணான், அந்த குரூப் எடுத்து படித்தான். 12th முடிச்சோடனே காலேஜும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஒரு சொல்லி தான் அந்த குரூப் எடுத்து படிக்கிறான். இப்போ வந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சக்கப்புறம் என்ன வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு புலம்பிட்டு இருக்கிறான். ஸோ அந்த பையனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை ஒரு கம்பெனியில் சேர்த்து விடுறான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடுறான். ஆனால் வந்து அந்த பையனுக்கு அந்த கம்பெனிலேருந்து வர சேலரி வந்து பத்த மாட்டேங்குது. சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தராங்க. இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டான்னு சொல்லி வந்து கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கான் அந்த கம்பெனிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலேட்டிவ் வந்து இன்னொரு கம்பெனி சொல்கிறாங்க, நான் வந்து உனக்கு வேற ஒரு கம்பெனி நல்ல சேலரி வாங்கி தரேன், நீ வந்து இங்கே வந்து வேலைக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அந்த பையன் வந்து அவங்க ரிலேட்டிவ் சொல்கிற கம்பெனியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறான். அங்கே வந்து அவனுக்கு வந்து நிறைய சேலரி தராங்க. ஆனால் வந்து அவனுக்கு வந்து அந்த வேலை சுத்தமாக பிடிக்காது. பட் சேலரி அதிகமாக கிடைக்குன்னு சொல்லி அந்த ஒரே காரணத்தினால மட்டும் அவன் அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுறான். அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு பிடிக்காமையே அந்த வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கான். டெய்லியும் அவன் பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த வேலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கான். இருந்தாலும் சேலரி அதிகமாக வருது, ஸோ பல்ல கிடைச்சிட்டு இந்த வேலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஸோ அடுத்தது ராம் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, ராம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சுமாராக படிக்கக்கூடிய பையன் தான். ஸ்கூலில் டீச்சர் ஏதாவது சொன்னாங்கன்னா அந்தளவுக்கு கேட்டுக்க மாட்டான். அந்த மாதிரி அந்த பையன் ஓரளவுக்கு ஆவரேஜாக மார்க் தான் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் 10வது 12வதுலாம் ஓரளவுக்கு மார்க் ஆவரேஜ் மார்க் தான் எடுக்கிறான். 12th அந்த பையன் பார்த்தீங்கன்னா படிப்பு நிப்பாட்டிட்டு தன் ஊர்லேயே சின்னதாக பக்கத்தில் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறான். அங்கே போயிட்டு அவன் ஏதோ
தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கான். அந்த பையன் அந்த வேலையை நல்லா கற்றுக்கிட்டான். நல்லா வேலை செய்யக்கூடிய பையன் தான் அந்த பையன். அந்த வேலையை நல்லா கற்றுக்கிட்டான். இந்த பையன் யோசிக்கலாம், நம்ம இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா ஒருத்தன்ட்ட அப்படியே நம்ம அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்மளே துணையாக ஒரு சொந்த பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல என்ன கற்றுக்கிட்டானோ அதை வச்சு அவன் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் சரி பரவாயில்ல, இந்த பையனுக்கு படிப்பு தான் வரல, இருந்தாலும் அவன் தனியாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனால் இந்த பையனோட லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சின்ன வயசுலேருந்து அவனுக்கு வேறு லட்சியம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதாவது கிரிக்கெட்டில் போய் அவனுக்கு வந்து விளையாடணும், ஒரு நேஷனல் டீமில் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ரொம்ப ஒரு ஆசை. ஆனால் வந்து சின்ன வயசில் அவங்க வீட்டில் உள்ள நீ வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மா விளையாட போயிடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த பையனோட கனவு வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அந்த பையனோட கனவு அழிஞ்சாலும் அந்த பையன் தான் இப்போ வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான். அதனால அவங்க வீட்டில் அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. அந்த பையனும் கொஞ்சம் என்னதான் அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சாலும் தன்னோட லட்சியம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. வளர்ந்து கொஞ்சம் இப்போ பெரிய கம்பெனியாக வாங்கிட்டான். இப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் இருக்கான். அடுத்தது கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அவன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பையன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். அதே மாதிரி அந்த பையன் 8வது 9வது நல்லா படிக்கிறான். 10th பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரான். 11th அவன் என்ன குரூப் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, நீ வந்து இந்த குரூப் ஜாயின் பண்ணு சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து அந்த குரூப் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த குரூப் அவன் எடுத்து படிக்கிறான். நல்ல மார்க் எடுக்கிறான் 12th முடிச்சோடனே நான் வந்து கண்டிப்பாக இந்த காலேஜை ஜாயின் பண்ணுவேன், நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து தான் படிப்பேன், நான் வந்து இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அதே மாதிரி அந்த காலேஜில் அவனுக்கு பிடிச்ச காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறான். அந்த படிப்பு எடுத்து படிக்கிறான். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸில் வந்து நான் வந்து உன்னை இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்றாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட நம்ம இந்த கம்பெனி காலேஜ் போகலான்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீ வந்து அடுத்து இன்னும் ஹையர் ஸ்டடிஸ் படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இந்த பையன் வந்து நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டான். அதே மாதிரி அடுக்குன்னு அவங்க ரிலேட்டிவ் சொல்கிற கம்பெனிக்கெலாம் அவன் போல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ற கம்பெனிக்கு அவன் போல, இல்லை நானே எனக்கு என் வேலையை நானே பார்த்துக்கிறேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கல, நான் வந்து தனியாக நான் வேலை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு வந்து வேலை தேவைப்படுச்சு, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச வேலையை அவன் தேடிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு உடனே அவனுக்கு பிடிச்ச வேலை வந்து கிடைக்கல. இருந்தாலும் அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயே ஒரு கிடைச்ச வேலைக்கு அவன் போய் ஜாயின் பண்ணுறான். அது ஒரு நல்ல வேலை தான். அந்த வேலையில் போய் அவன் ஜாயின் பண்ணுறான். அந்த பையன் வேலைக்கு போயிட்டே பார்த்தீங்கன்னா கோடிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறான். அந்த கோடிங் ப்ரோக்ராமிங் கோர்ஸ், அந்த கோடிங் தனியாக ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த பையன் அந்த கோடிங் கோர்ஸ் போயிட்டு இருக்கான். அந்த பையன் அந்த கோர்ஸ் போன இடத்துல அவனுக்கு சொல்லித்த அந்த கிளாஸ் இருக்கிற அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அந்த பையனை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீ இதை பண்ணுறான்னு சொல்லி அந்த பையனை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தது இந்த கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங்கில், இந்த ஃபோட்டோ பிடிக்கிறது, இதுலாம் ஃபோட்டோகிராஃபிஸ் இதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அதை வந்து வெப்சைட்டில் போடுறான். யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறான். அதை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்ம போகிற வீடியோ இத்தனை பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பையன் வந்து இப்போ தான் போயிட்டு இருக்க வேலையை வந்து அவன் குவைட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக வந்து அவன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். எடிட்டிங் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கான். அவனோட சேனலும் பார்த்தா நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அதுலேருந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தன்னோட சேனலுக்கு வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பீப்புள்ஸ் வச்சு இந்த எடிட்டிங், இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுலாம் அவங்கள வச்சு பண்ண சொல்லிட்டு இவன் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். ஒரு ஃபிலிமை இந்த பையனை கதை எழுதி இந்த பையனை ஒரு படத்தை ஏற்கிறான். அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ இந்த கிருஷ்ணனோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அவன் வந்து அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவன் பண்ணுறான். அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். அவன் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அவனுக்கு பிடிச்ச மட்டும் அவன் பண்ணிட்டு வரான். இப்போ ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த கிருஷ்ணன், ராம், லட்சுமணன் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. இவங்க மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 பேர் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. லட்சுமணனும் நல்லா சம்பாதிக்கிறான், ஒரு ஐடி கம்பெனி ஜாயின் பண்ணி. ராமும் பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த பிஸ்னஸ் வந்து வளர்த்துட்டு நல்ல நிலைமையில தான் இருக்கான். கிருஷ்ணனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்சது அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறையா படம் எடுத்துக்கிட்டு அவனும் நல்ல நிலைமையில தான் இருக்கான். பட் 3 பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, லட்சுமணன் வந்து அவன் செய்கிற வேலை வந்து அவனுக்கே பிடிக்காது. ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கான். அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு மட்டுமே செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஏதோ காசு கொடுத்தா போதும் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கான். அவன் வந்து அதை நினச்சி ரொம்ப வருத்தமும் பட்டுட்டு இருக்கான். இதனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாமே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான். ராம பார்த்தீங்கன்னா அவன் வந்து தன்னோட கனவை இழந்துட்டான். அவன் என்னதான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பம் ஜெயிச்சுட்டு இருந்தாலும் தன்னோட கனவை இழந்துட்டுன்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். பட் இந்த கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா தன்னோட கனவை அடைஞ்சிட்டான். நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சா ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறான். அதனால அவனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம ஒரு 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது அது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா விஷயத்துலையும் அடுத்தவங்க சொல்கிறத மட்டும் நம்ம கேட்டு முடிவெடுக்கக்கூடாது. அப்படி முடிவெடுத்தால் அதனால் என்னென்ன விளைவுகள் வரும்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமணன் கதையை வச்சு நம்ம முடிவெடுக்க முடியும். அதே மாதிரி வெறும் காசு வரதுனால மட்டுமே அதிகமாக காசு தராங்கன்னு சொல்லிட்டு மட்டுமே நம்ம ஒரு வேலை செய்யக்கூடாது. நமக்கு அந்த வேலையை பிடிச்சிருந்தா மட்டும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கனவை வந்து நம்ம என்னைக்கு இழந்துடக்கூடாது. நம்மளோட கனவை விட்டுட்டு நம்ம ஒரு வேலையை பார்க்கக்கூடாது. நமக்கு ராம் கதையிலேருந்து புரியுது. அதே மாதிரி நம்ம கனவை வந்து இழந்துட்டாலும்
அதை நினச்சி வருத்தப்படாமல் ராம் எப்படி தன்னோட பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சு அதை வந்து எப்படி ஜெயிச்சானோ அதே மாதிரி ஸோ நம்மளும் நம்ம அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி கிருஷ்ணனோட கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவைப்படுதுங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நம்ம மட்டும் தான் அதை முடிவு பண்ணணும். நம்ம லைஃப் வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணனோட கதையிலேருந்து நமக்கு தெரிய வருது. இந்த கதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாம் சேஃபாக இருங்க. பை காய்ஸ்.